வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பதற்றமான சூழல் தான் ஏற்படுது. கடந்த 3 நாட்களாகவே பார்க்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பெஹல்காமில் நடந்த இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தற்பொழுது வரைக்குமே மறுத்துக்கிட்டு வருது. இதனிடையில் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜா ஆசிஃப் இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு விளக்கத்தையும் ஸ்கை நியூஸ்க்கு கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நேர்காணலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்களை அவர் வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்காரு. குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது அப்படின்றது அதில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2 நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவர் உடைச்சு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுக்கு உதவிய அந்த நாடுகள் என்ன, குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகு இராணுவ ரீதியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லையில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். Milky Mist, sweeten contents to milk. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த 4 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு விதமான நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வராங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜ் அவர்கள் நேற்று பிரிட்டிஷை மையமாக இயங்கக்கூடிய ஸ்கை நியூஸுக்கு ஒரு நேர்காணலை கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணலில் இந்த போர் தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் அதில் பதிவு செஞ்சிருக்காரு. அதில் அவர் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு டெரர் அட்டாக் அப்படின்றது கண்டிக்கும் விதமாக அவர் பேசியிருக்காரு. இதை தாண்டி இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததை நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக பார்க்கல, ஒரு ஆச்சரியமாக பார்க்கல அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா கடந்த காலங்களே பார்த்தீங்கன்னா இந்தியா பல்வேறு விதமான அபாயகரமான குற்றச்சாட்டை பாகிஸ்தானுக்கு எதிராக வச்சிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு நியாயம் இருக்கிறதாவும் அவருடைய பேச்சிலிருந்து தெரிய வருது. ஏன் அப்படின்னா கடந்த 30 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த தீவிரவாதத்தை பயன்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக பாகிஸ்தான் அரசாங்கமே கடந்த 30 ஆண்டுகளாக நிதி உதவியாக இருக்கட்டும் அல்லது பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது எந்த வழியில் தாக்குதல் நடத்தணும், இப்படி பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் இந்த 30 ஆண்டுகள்லையும் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் அந்த நேர்காணலில் அவர் ரொம்ப தெளிவாகவே உடைச்சி பேசியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பார்க்கும் பொழுது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனினுடைய ஆலோசனையின்படியும் அவர்களினுடைய அஜெண்டாவை வெளிப்படுத்தும் விதமாகவும் தான் பாகிஸ்தான் கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனால பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு அவப்பேரை தான் ஏற்பட்டு இருக்கே தவிர இதனால பாகிஸ்தானுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றதையும் அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த அந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய அந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் பாகிஸ்தான் மட்டும் சேராமல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரவாதத்தினால பாகிஸ்தானே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறார். ஏன்னா ஆப்கானிஸ்தானில் கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாகவே தொடர்ச்சியான ஒரு போர், அது மட்டும் இல்லாமல் தாலிபான்களும் தொடர்ச்சியாக பாகிஸ்தானை மையப்படுத்தி பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டு மக்களையே பல்வேறு விதமான தீவிரவாத குழுக்கள், சின்ன சின்ன தீவிரவாத குழுக்களும் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை கொல்லக்கூடிய பல்வேறு விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தீவிரவாதத்தினால எங்க நாட்டுக்குமே எந்த விதமான பலனும் இல்லை, நாங்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்றதையும் அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அப்போ பாகிஸ்தானினுடைய இந்த தவறான ஒரு முடிவுனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த உறவுகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் மீதான நம்பகத்தன்மையும் சரி அல்லது பாகிஸ்தான் இடையில ஏற்படக்கூடிய அந்த நல்லுறவும் சரி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால பாகிஸ்தானினுடைய பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, குறிப்பாக சிந்து நதியை நிறுத்தியதற்கு பாகிஸ்தான் என்றைக்கு பயங்கரவாதத்தை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த நிறுத்துதோ இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது தொடரும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு இல்லையா, அதற்கு நியாயம் கற்பிக்கும் விதமாக பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்
இந்தியாவுக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் இருக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் சரி அல்லது பிரிட்டன் மற்றும் மேற்குலக நாடுகளும் சரி, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலே தொடர்ச்சியாக வந்து போர் நடைபெற்று கொண்டே இருந்தால் தான் அவர்களினுடைய ஒரு அஜெண்டா வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றது வந்து இதிலிருந்து நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக, அதாவது இந்தியா வந்து ஒரு நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நமக்கு வந்து பல்வேறு விதமான சலுகைகளை நாங்கள் கொடுக்குறோம், இந்தியாவுக்கு வந்து நாங்கள் நட்பு நாடு அப்படின்றதெல்லாம் வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவும் சரி பிரிட்டனும் சரி இந்தியாவும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய அளவுக்கு போர் பதற்றத்திலே இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது அப்படின்றது வந்து கவாஜோடைய அந்த பேட்டியின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 60 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எந்த மாதிரியான உதவிகளை வந்து பாகிஸ்தானுக்கு செஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. அதில் 1960ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் பாகிஸ்தானுக்கு வந்தது வந்து கிட்டத்தட்ட 73 பில்லியன் அமெரிக்க டாலர். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கரன்சியோட மதிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மதிப்பின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 லட்சம் கோடி இருக்கும். இப்போ இதுவே வந்து 2002லிருந்து, அதாவது அந்த 1960லிருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் வெளிநாட்டு உதவிகள் அப்படின்னு சொன்னாலுமே அது பெரும்பாலும் அமெரிக்காவை மையப்படுத்தியே இருக்கக்கூடிய நிதி உதவியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா IMFலையும் சரி அல்லது வேர்ல்டு பேங்க்லையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அப்புறம் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு இடைவெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா மட்டுமே வந்து 19 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உதவி கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் டாலர் வந்து சராசரியாக இந்த ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா தொடர்ச்சியான உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா 374 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. அதுவே பாகிஸ்தான் நாட்டினுடைய கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223.86 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. அதாவது அவங்க நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் வந்து 60% மேலே வந்து அவங்க கடனாகவே வச்சுருக்காங்க. அப்போது இவ்வளவு பணம் ஒரு பக்கம் அமெரிக்காவிலிருந்தும் மேற்குலக நாடுகளிலிருந்தும் உதவிகள் வந்துகிட்டு இருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு சூழலாக தான் இருக்குது. இதே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 7 பில்லியன் அமெரிக்க டாலருக்காக வந்து பல்வேறு விதமான அவங்களுடைய சொத்துக்களை வந்து விற்க வேண்டிய நிலைமை வந்து பாகிஸ்தானுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான அரசு ஊழியர்களையும் வந்து அவங்க வெளியேற்றுவது வேண்டிய நிலைமையில வந்து பாகிஸ்தான் இருந்தது. அப்போ இவ்வளவு பணத்தையும் அவங்க எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல எழுது. அப்போ அமெரிக்காவினுடைய பணம் மூலமாகவும் மற்றும் மேற்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாகவும் பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தியது அப்படின்றது இதிலிருந்து ரொம்பவே தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் கடந்த பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து F-16 விமானம் வந்து வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 400 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது பாகிஸ்தானுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த இராணுவ உதவி கொடுக்கறது அப்படின்றது வந்து மறைமுகமாகவே தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமெரிக்கா மற்றும் மேற்குலகு செய்யுது அப்படின்றது வந்து இதிலிருந்து நமக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய நேர்காணல் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் வந்து எல்லையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போர் பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட துப்பாக்கி மூலமாகவும் தொடர்ச்சியான துப்பாக்கி சூடும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த துப்பாக்கி சூடன் மூலமாக வந்து எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படலை. தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் இந்த ஒரு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. இந்தியா தரப்பிலிருந்தும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு தாக்குதலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய வான்படையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தயார் நிலையிலும் இருக்குது. 2019 ஆண்டு இந்த புல்வாமா தாக்குதலில் எப்படி பாலாகோட்டில் வந்து தீவிரவாதிகள் இருந்த இடத்துல வந்து இந்திய ராணுவம் வந்து குண்டு போட்டு அந்த தீவிரவாதிகள்லாம் கொலை பண்ணாங்களோ இதே மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு வந்து இந்தியாவும் வந்து ஒரு பக்கம் தயாராக இருக்கு. இதை தாண்டி 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து எந்த விதமான தாக்குதல் நடத்தக்கூடாது, எந்த விதமான துப்பாக்கி சூடும் நடத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ராணுவ நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துல மீறி இருக்காங்க. பாகிஸ்தான்
பாகிஸ்தான் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முப்படைகளுக்கும் வந்து எந்த நேரத்திலும் தயார் நிலையிலும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நாட்டினுடைய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இதை தாண்டி பாகிஸ்தான் வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானினுடைய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு அவங்க ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதிக அளவுக்கான எண்ணெயை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த போர் அப்படின்னு ஒரு சமயம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பயன்பாடுன்றது அதிக அளவுக்கு இருக்கும். குறிப்பாக இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விமானத்துக்கும் சரி அல்லது வந்து டேங்கர்களுக்கு அதிக அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதை வந்து அதிக அளவுக்கு நீங்கள் வந்து உற்பத்தி செய்யுங்க அப்படின்றதையும் வந்து பாகிஸ்தானினுடைய இராணுவம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அதிக அளவுக்கான எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த போர் சூழல் வந்து வரும் காலங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல். ஆக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ராஜதந்திர நடவடிக்கைக்கும் அவங்க முன்வராததுனாலையும் தொடர்ச்சியான இராணுவத்தை வந்து அவங்க தயார் செய்யக்கூடிய சூழலில் வந்து இந்தியாவும் மறுபுறத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய இராணுவத்தை வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது வரும் காலங்களில் வந்து இந்த போர் பதற்றம் அப்படின்றது வந்து அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சூழலில் வந்து ஈரான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மத்தியஸ்தம் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் எங்களுடைய குழுவையும் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்றதையும் வந்து ஈரான் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இந்தியாவோடவும் நட்பு நாடாக இருக்குது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஒரு நட்பு நாடாக இருக்குது. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாகவும் இருக்கும் அப்படின்றதையும் வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை குறித்தும் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய அந்த கருத்து குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். Milky Mist, sweeten contents to milk. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.